உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சின்னக்கோதூர், அரிக்காரம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். முந்தைய அதிமுக ஆட்சியில் தான் அமைச்சராக இருந்தபோது தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்களையும் தேர்தல் அறிக்கையில் உள்ளவற்றையும் குறிப்பிட்டு அவர் வாக்கு சேகரித்தார். நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு நான் அமைச்சரா இருந்த அம்மா அமைச்சராக, ஆனா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். போதூர்ல இருந்து ஜங்ஷனுக்கு போகணும்னா எப்படி போனோம்? ஒன்னும் இல்ல, மெயின் ரோடு போய் போனோம். இன்னைக்கு அம்மா சாலை போட்டோம் நம்ம தான். இன்னைக்கு டவுனுக்குள்ள போற மாதிரி இருந்தா, ஜங்ஷனுக்கு போற மாதிரி இருந்தாவெல்லாம் நேரா அரிக்காரம்பாளையம் போய் கிழக்க போட்டோம்னு வச்சுங்க, 3 நிமிஷத்துல ஜங்ஷன் போயிடலாமா இல்லையா? நமக்கு டவுனுக்குள்ள போய் மெயின் ரோட்ல போய் டிராபிக்ல சிக்காம போயிடறோமா இல்லையா? எல்லா இடத்துக்கும் நம்ம தானே கொண்டாந்து அதுக்கு அம்மா சாலையும் பேர் வச்சோம். இந்த ஒரு எம்எல்ஏ ஸ்டிக்கர் ஓட்டுற எம்எல்ஏ அண்ணா சாலையில் மாத்திட்டாரு. அம்மா சாலைக்கு பேர் வச்சு அண்ணா சாலையை மாத்திட்டாராம். பரவாயில்ல, அண்ணா பேர் தான் வச்சிருக்கா, தப்பு இல்ல. நம்மால் சொன்ன மாதிரி நயன்தாரா பேர் வைக்காம போயிட்டாரு. ஏன்னா நயன்தாரா அவங்க தளபதிக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதனால அப்படி ஒரு பேர் வைக்காம வரைக்கும் சந்தோஷம். நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடணும். மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், அம்மா சாலை கொண்டு வந்தோம், காவேரியில புதிய கதவணை கொண்டு வந்தோம், குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம், ரோடு போட்டு கொடுத்தோம், லைட் போட்டு கொடுத்தோம். ஈரோடோட ஊரா இருட்டா கிடந்தது, லைட் எல்லாம் போட்டு கொடுத்தோம். ஆனா எலெக்ஷன் நின்னா தோற்று போயிட்டோம். 100 ரூபாய் கொண்டு கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாரு. இந்த தடவை ஏமாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கோயம்புத்தூர் போயிட்டார். இங்க நிக்கல, கோயம்புத்தூர் போயிட்டார். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.